நீல்கிரி தாரு, வைல்டு கேட்டு, க்ரொக்காடைலு, காரு, வைல்டு டாக்கு, ஸ்லாத் பியரு, எலிஃபேண்ட்டு, டைகர், லியோபார்டு, ஃபாக்ஸ். தண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வருது. தண்ணி திறந்து விட்ருக்காங்க, அதனால் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்துட்டுருக்குன்ட்டு. இது மேலே வரைக்கும் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், டுடே வந்து ரைடு எண்ட் ஆஃப் த டே. ஸோ எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் ரிட்டன் நம்ம ஹோம் டவுனுக்கு கிளம்பியாச்சு. என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கோப்ரோ வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் வந்து மோட்டோ விளாகிங்கில் எந்த ஒரு கிளிப்பை ஆட் பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன கிளிப் மட்டும்தான் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறீங்க. ரன்னிங்கில் போகிற மாதிரி மேபி போகிற வழியில் எதாவது ஸ்பாட் இருந்தால் அதையும் கவர் பண்ணிடலாம். இந்த ரைடு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பாய்ஸ்ட்டு அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. மோகன் சொல்லுங்க, அப்பல எப்படி இருந்துச்சு ரைடு? ரைடு எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும், அதில் என்ன டவுட்டு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் எனக்கு குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ரைடு வரும்போது, குரூப்பாக வரும்போது. அது எஸ்பெஷலி இந்த ரைடு எனக்கு நல்லாவே இருந்தது. ஒரு ஷார்ட் அண்ட் ரைடாக இருந்தாலுமே எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு மேஜரான என்னென்ன டூரிஸ்ட்லாம் எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. மேபி அடுத்த ரைடில் இன்னும் வந்து ரைடிங்லாம் கியர்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு கேமரா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இன்னும் வந்து நல்ல லெவலில் போடுற மாதிரி ஐடியா இருக்கும். அடுத்த லெவல் போய் தான் ஆகணும், போகலான்லாம் இல்லை, கண்டிப்பாக போகணும். பாதி கடல் தாண்டியாச்சு, இன்னும் மீதி கடல் தாண்டுனா நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுறது தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜாலி பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. ரைடு எப்படி இருந்தது? Anyway, this ride was so hilarious. I didn't believe that. என்னோட ஒர்க் ப்ரெஷர், என்னோட ஜாப் நேச்சர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்து இந்த கலர்ஃபுல் நேச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த ரைடை வந்து லீட் பண்ண கோகுல் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவர் கூட வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ரைட். எனிவே, திஸ் ரைட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. மாப்ள சொல்லுங்க மாப்ள, நம்ம ரைடு எப்படி இருந்துச்சு? மெயினாக காரணமே அந்த டீம் லீட் பண்ணுறது வந்து தங்கவேலு தான். ஆனால் ரூட் லீட் பண்ணுறது, அவங்க கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே இவன் தான் மெயின் ரீசன். சொல்லுங்க மாப்ள, எப்படி இருந்துச்சு? சிம்பிளாக சொன்னால் நான் ரொம்ப நல்லா இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு வந்திருக்கேன். அப்போ வந்துட்டு ஃபுல்லாக மழை மிஸ்ட்டு, என்ன இருக்குது ஏது இருக்குன்னே பார்க்கல. 2 நாள் இருந்தேன், எதுவுமே எந்த பிளேஸுமே கவர் பண்ணல. ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ஃபுல்லாக வந்துட்டு வெயில், ஃபுல்லாக வெயில். ஆமாம், அப்போ ஃபுல்லாக மழையில் நினைஞ்சேன், இப்போ ஃபுல்லாக வெயிலில் வெறுவியால் ரொம்ப நிறைய நினைஞ்சிருக்கேன். நல்லா இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது அப்போ வந்துட்டு நான் சோலோவாக வந்திருந்தேன், இப்போ வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்ததுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ரைஸ் சொன்ன மாதிரி ரைடில் நல்லா தான் போணுச்சு. இந்த வித்தின் டேலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டியான ஹைலைட் ஸ்பாட்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். முடியாத ஸ்பாட்னா 1-2 ஸ்பாட் இருக்குது, அதனால அது போக முடியல. இன்னும் டேஸ் எங்களுக்கு பத்தலை. ரைடு எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 2-3 சம்பவம் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மாறி போட்டுச்சு. ஆனால் அப்படியே நம்ம வந்து அந்த ஃப்ளோலாம் நல்லா கொண்டு போயிட்டோம். ஏன்னா நம்ம அந்த சம்பவமே என்னன்னா, ஒன்று பேக் தொலைஞ்சது, ஒன்று கோபுர பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடுச்சு. பஸ்ட் ஆகி அது உள்ளே வந்து ஜாம் ஆயிடுச்சு, அது எடுக்க முடியல. அதனாலே நமக்கு வந்து இனிமேல் அது ஒன்று வெளியே எடுத்து சர்வீஸ் பண்ணாதான், டிஸ்பிளேவும் போயிடுச்சு. அதனால நம்ம கண்டினியூஸாக நம்ம போய் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. அந்த 2 சம்பவம் தாங்க, மற்றபடி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனிச்சு. இந்த சம்பவத்தை வந்து நம்ம டேலி பண்ணுறதுக்கு நம்ம ஆன் தி வேலே நம்ம நல்லா மஜா பண்ணிட்டு போகலாம். ஸோ ஸ்டே டியூன், மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ரூம் வந்து செக் அவுட் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள் பாய்ஸ், ஆல் ஆர் ஃபயர். ரூட் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி வழியாக இறங்கிடலான்ட்டு வரப்போ இப்படி தான் வந்தோம். தேக்கடி வந்தோம் வரப்போ. இப்போ வந்து நம்ம தேக்கடி போக மாட்டோம், குமிழி தேனி வழியாக இறங்க போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வாகமானில் பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. பைன் ஃபாரஸ்ட் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. கைஸ், இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் வந்து நம்ம விளாகிங் பண்ணல. நம்ம விளாகிங் பண்ணுறது நம்ம ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கோம், OnePlusல. ரொம்ப நாள் கழித்து ஃபோனில் மோட்டோ விளாகிங் பண்ணுறேங்க. ஆனால் ஒர்த்தாக இருந்துச்சுங்க. இந்த 2 நாளும் வந்து செம்ம ஒர்த்து. கோப்ரோவாக இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக நான் ஓட்டிடுவேன். எந்த ஒரு ஆஃப் ரோடு எப்படி டென்ஷனாக இருந்தாலும். இது வேறு ஷேக் ஆகுது, பயமாக இருக்குது. ஃபோன் எப்படா கீழே விடுன்ற மாதிரி. கைஸ், இந்த விளாகிங் வந்து நம்ம ஃபோனில் கேப்சர் பண்ணதுனால வாய்ஸ் எதுவும் கிளியராக கேட்கலங்க. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து பயங்கரமாக ஆகிட்டுருக்கு. அதனால தான் நம்ம வாய்ஸ் அவுட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ரூட் எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலப்பாறைலேருந்து குமிழிலேருந்து தேனி, அந்த ரூட்டிலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கைஸ் வந்துட்டோம். ஃபைன்
ஓகேங்க, இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பைன் வேலி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தங்கல் பாறை பார்க்கலாம் பிளான் பண்ணோம், ஆனால் கவர் பண்ண முடியாது கண்டிப்பாக இன்னைக்குள்ள. அதனால் அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். பைன் வேலை நோக்கி போயிட்டுருக்கோம். கைஸ் வந்துட்டோம். பைன் ஃபாரஸ்ட் எக்கோ டூரிசம். நீங்கள் வாங்கிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கொடுத்தீங்கன்னா வாங்கி க்ளைம் பண்ணி கொடுப்போம். பாருங்க, ஃபுல் பைன் மரம் தான் அதெல்லாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பைன் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடைக்கானல் ஊட்டிலேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். பீக் சம் பேர்ட்ஸ் குரூப் ஐடென்டிஃபை பை பீக். இந்த பேர்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க போல. டக்ஸ்லாம் நம்மளே பார்த்துருக்குறோம். கிங்ஃபிஷர்ஸ் பார்த்தியா, ரவுல்ஸ், வூட் பிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க போல. எரிமேலி. ஆமாம், ஐயப்பா கோயில் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ரீஜனுக்கு பட்டநாட்டு. ஓகே. உள்ள ஜில்லுன்னு இருக்கு. இல்லை, இதுக்குள்ளேயே ஸ்பாட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. நீல்கிரி தாறு, வைல்டு கேட்டு, க்ரொக்காடைலு, காரு, வைல்டு டாக்கு, ஸ்லாத் பியரு, எலிஃபேண்ட், டைகர், லியோபார்டு, ஃபாக்ஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் பைன் மரமாக தான் இருக்கும். எப்படி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். நிறைய கேரளா பீப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க, வைப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம டேரெக்டாக ஹோம் டர்ன் தாங்க போக போகிறோம். ரிட்டன் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். போலாவா? ஓகே கைஸ், பைன் வேலையை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம அடுத்த ஃபைனல் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா வைகை டேமு. வைகை டேம் பார்த்து முடிச்சு நம்ம நேராக வீட்டுக்கு தாங்க. ஏன்னா போகிற வழி தான், தேனி வழி தான் போகிறோம். அதனால் அந்த வைகை டேமை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. தேனி ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டுங்க. வெயிட் பண்ணிட்டு வரோம். ரோடு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ போஸ்ட்டில் எடுத்து விட்ருக்காங்கன்ட்டு. அதான் டேமு. இப்போ நம்ம அங்கே தான் உள்ளே தான் போக போகிறோம். ஓகே, டேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், அங்கே பாருங்கள் வாட்டர் எப்படி கிராஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ட்ராகன் ஓ சூப்பர். இன்னுமா உயிர் வாழுது இதெல்லாம்? வைகை தண்ணி குடிச்சு தான் உயிர் வாழுது போல. ஆமாம், வைகை ட்ராகன் பாருங்கள். தண்ணி எப்படி வருது. நம்ம அங்கே தூரத்துலேருந்து எடுத்தோம் இல்லைங்க, அந்த சைட்டு தான் அது. தண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வருது. தண்ணி திறந்து விட்ருக்காங்க, அதனால் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்துட்டுருக்குன்ட்டு. இது மேலே வரைக்கும் வந்துட்டுருக்கு பாருங்கள்.
இப்போ வெளியே வருது அதில் எடுப்பாங்க ஆஃப் ரோட்ல ஏறு பாய். எப்படி பாய் அதுலையா நம்ம வண்டி ஏறும் பாய், நம்ம இந்த வண்டி ஏறாது பாய். படிக்கட்டு ஏறது தான் கஷ்டம். கூட்டமே அந்தாண்ட தான் இருக்கு. தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறோட செட்டாக இருக்குது. இந்த ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டு ஏறும் வெயிட்டாக இருக்குங்க. வந்துட்டோம். என்ன சொல்லுங்கய்யா? இருங்கய்யா. சேமியா ஐஸ் கொடுங்க. சேமியா ஐஸாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மதம் முடிச்சிச்சு பாருங்க. திரும்ப கோக்கர்னால வந்து மதத்தை பார்த்துருப்பீங்க. இந்த ரைட்லேயும் மதம் பயங்கரமான மதம். எங்க பாம்பு இல்லை பாய். இது இந்த வைகை டேம் பார்த்தீங்கன்னா வந்து தேனி மாவட்டம். பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் எடுத்து விட்டதுனால நல்லா ஃபோர்ஸாகவே வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அதே பெரிய விஷயம் தான். 440 வோல்ட்டா. ஃபைனலி நம்ம வைகை டேமையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப ரிட்டன் ஹோம் டவுன் தான் போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்த ரூட்டே தான். ஸோ அதனால் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். வாகமான் சீரிஸ் இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூனில் வரும். கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். ஸோ நம்ம வீடியோ வந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து இந்த 3 பார்ட்டுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டாடா பாய், see you soon. Stay tuned.